இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த அருவி வேற வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டா. ஏற்கனவே வெண்ணிலா என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். இத பார்த்துட்டு தேவையில்லாம மனசுல ஆசையை உண்டாக்கிக்க போறா. ஒரு பக்கம் சாரா, ஒரு பக்கம் எங்க அம்மா, ஒரு பக்கம் வெண்ணிலா. முடியலடா சாமி. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன மாப்பிள்ள சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? இருக்காத பின்ன. உனக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணிலா கூடவே நிச்சயம் ஆயிடுச்சுல. சாரா, நீ ஓவரா பேசுற. நான் உண்மையதானே பேசுறேன். நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு உன்னை மீட் பண்ணணும் வருண். உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. நானே உன்னை மீட் பண்ணணும்னு தான் இருந்தேன். வரேன். அண்ணாமலை ஆண்டி, என்னையவே அசிங்கப்படுத்திட்டீங்களா? உங்க பையனை கல்யாணம் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல. நான் சாரா இல்ல. நான் யாருங்கிறத கூடி சீக்கிரம் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா என் கல்யாண விஷயம் பேசதான்னு நினைக்கிறேன். வாமா வெண்ணிலா. நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல வீட்டுக்கு வர. இனிமே இது உன் வீடு, சரியா? நல்லாருமா, நல்லாரு. நல்லாருமா. எழுந்துரு. எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச மகாலட்சுமி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரி, எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. தம்பி இல்லீங்களா? என்ன சம்பந்தி, தம்பி எங்கன்னு கேக்குறீங்க? மாப்பிள்ளை எங்கன்னு உரிமையோட கேளுங்க. வருண் மாடியில தான் இருக்கான். வெண்ணிலா, நீ போய் கூட்டிட்டு வாமா. ஐயோ, நானா? நான் இப்படி? அப்ப இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, நானே போறேன். நீங்க ஐயோ, ஏங்க, என்னங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏன் இங்க வந்தீங்க? என்ன நீங்க நிச்சயத்துக்கு அப்புறம் முதல் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க? ஐயோ, நான் அத கேக்கலங்க. ஏன் ரூம்குள்ள இருக்கீங்க வந்தீங்க? என்னங்க நீங்க, நமக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. நிச்சயமா? இனிமேலும் என்ன, ஏன் ரூம் உங்க ரூம்னு பிரிச்சுதான் பேசுவீங்களா? ஐயோ கடவுளே, இப்ப எதுக்குங்க இங்க வந்தீங்க? உங்களை கீழே கூட்டிட்டு வர. ஏங்க, எதா இருந்தாலும் திரும்பி நின்னு பேசுங்க. உங்களை கீழே கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஐயோ இல்லங்க. ஏங்க, எதுவா இருந்தாலும் திரும்பி நின்னே சொல்லுங்க. இல்லங்க, உங்களை கையோட அண்ணாமலை ஆண்டி கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி இருங்க, நான் வரேன். வெண்ணிலா, வாங்க போலாம். ஆண்டி, இன்னும் என்ன ஆண்டின்னு கூப்பிட்டு இருக்க? அத்தைன்னு உரிமையா சொல்லு. அத்தை, எனக்கு ஒரு ஐடியா. புது கடையில அம்மன் சிலையை வச்சு கல்யாண புடவை பூஜை பண்ணி கொடுக்க போறோம்ல, அதோட சேர்த்து கஷ்டப்படுற கொஞ்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அப்படி
பாக்குறாங்க. ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அது எப்படி அண்ணாமலை சொன்னதா நீ அப்படியே சொல்ற? இப்பதான் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தா, கல்யாண பட்டு எடுக்க வரவங்களுக்கு அந்த புடவைய அம்மன் சிலை முன்னாடி வச்சு அதோட சேர்த்து 11 ஜோடிகளுக்கு நாம தாலி வாங்கி கொடுத்து பூஜை பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்பதான் சொன்னான். இப்ப நீயும் அதே தான் சொல்லிருக்க. அத்தைக்கும் மருமகளுக்கும் நல்லது பண்றதுல ஒரே மனசு. வருண் வெண்ணிலா ஜோடி பொருத்தத்தை விட வெண்ணிலா அண்ணாமலை பொருத்தம் தான் ரொம்ப அருமையா இருக்கு. மத்ததெல்லாம் விடு. நீ பிரெக்னன்ட் ஆனதுக்கும் அவ போய் அந்த பைத்தியத்துக்கு புடவை போட்டதுக்கும் என்னடி சம்பந்தம்? ஏங்க தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? என்னடி நான் தேவலாம் பேசிட்டு இருக்கேன்? அண்ணா என்ன பண்றீங்க நீங்க? ஒரு புள்ள தாச்சின்னு கூட பார்க்காம அண்ணிய இப்படி அடிக்கிறீங்க. என்ன பழக்கம் இது? இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? ஏய், என்ன அத்தை, உனக்கு என்ன வருணோட கல்யாணமே ஆகல, அத ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணம் ஆகல, ஆனா நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. நிச்சயம் ஆயிட்டாலே நான் இந்த வீட்டு மருமக தான். அவங்க எனக்கு அத்தை தான். இனிமே இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்புறம் நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். நீங்க வாங்க, நீ போலாம். என்னையே வான் பண்ணிட்டு போறியா நீ? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அண்ணாமலை இவளுக்கு கொடுக்குற இடம் தான். அத்தை, வெண்ணிலாவுக்கு தான் இந்த கடன் சொன்னீங்களே, என்ன பண்றேன்னு பாருங்க. எதுக்கு வர சொன்ன? எனக்கும் உனக்கும் கல்யாணம் இல்ல, அதான். கல்யாணமா? நமக்கா? எப்படி சாரா எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற? இப்ப என்ன நடந்துருச்சு? எங்க அம்மா கிட்ட நீ எப்படி அப்படி பேசலாம்? நான் ஒன்னும் தப்பா பேசலையே, உண்மைதானே சொன்னேன். எது உண்மை? நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு ஃபேக் சர்டிபிகேட் காட்டினியே, அது உண்மையா? ஆமா.